இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த கிரகண காலகட்டமும் இந்த மாகாள அமாவாசையும் நடக்கின்ற அற்புத பற்றி. பொதுவாக கிரகணத்தில் நிறைய மைனஸ் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்க நம்ம ஜாதகத்தில் இருக்க தோஷங்களை போக்க முள்ளால் எடுக்க கடல் சார்ந்து, மனநிலைமை சார்ந்து, உலக அரசியல் சார்ந்து இந்த கிட்டத்தட்ட முன்ன பின்ன 4 நாளில் இந்த அமாவாசை பௌர்ணமி வருது. அதுலேயும் அமாவாசையும் இருக்குது. பௌர்ணமியை பற்றி பேசுவோம். பௌர்ணமிக்கு முன்ன பின்ன இருக்கிற ஒரு 4 நாள், அப்போ மொத்தம் 5 நாளில் பல மாறுதல்கள் நடக்க சாத்தியக்கூறுகள். புற்றுக்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல போய் வேண்டுதலும் பண்ணுவோம். அப்போ சர்ப்பம் சம்மந்தப்பட்ட வழிபாடோ கேன்சர் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்குற டாக்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ராகு கேது தாங்க கிங்கு. அதாவது இவங்க தான் நல்லவங்க. நார்மல் லைஃப் போடுவாங்க. மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா 2 பாம்பு சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதான் நவகிரகத்தில் பார்க்குறோம். அதாவது வருமானம் குறைவாக இருக்கா, இந்த கிரகண கால வழிபாடு சிறந்தது. வீடு இடம் சொத்து அமையலையா, ஏன்னா கடன் தொந்தரவுக்கு ராகு கேதுக்காரன். கடன் தொந்தரவு மீண்டு வர இந்த சர்பகால அந்த கிரகணங்கள காலகட்டத்தில் வழிபாடு பிரார்த்தனை செய்யுங்கள், நிச்சயமாக மீண்டு வரும். திருமணத்தில் ராகு கேது தடையாக இருக்கிறது. குழந்தைக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டி பேபிக்கில் ராகு கேது தான். ராகு கேது சம்மந்தப்பட்டது. அப்போ வழிபாடு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த கிரகண காலகட்டமும் இந்த மாகாள அமாவாசையும் நடக்கின்ற அற்புத பற்றி. பொதுவாக கிரகணத்தில் நிறைய மைனஸ் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றிக்க நம்ம ஜாதகத்தில் இருக்க தோஷங்களை போக்க முள்ளால் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். இது நிறைய சிறந்த ஜோதிடர்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கோம், பல நாள் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ அதோட சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டம் ஆல்ரெடி ஜென்ம சனி அனுபவிச்சுட்ருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் செய்வது சால சிறந்தது. பார்ப்போம். ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மீனராசி, எப்பவுமே இந்த மீனராசியை ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கீழே விழுந்தாலும் மீண்டு வந்து ஜெயிக்கிறதுக்கு எண்ணம் இருக்கிற ராசி. ஒரு சில கால சூழ்நிலை ஜெயிச்சு பல வந்துடுவாங்க. அப்போ எவ்வளோ கீழே தள்ளினாலும் மேலே வரக்கூடிய தன்னம்பிக்கை மிக்க ராசி. ஞானம் இருக்கும். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஞானம் உண்டு, இறை நம்பிக்கையும் உண்டு, இறையோட அருளும் உண்டுங்க. ஏன்னா இந்த ராசியே உச்சம் பெறுது காலபுருஷனுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல தான். குரு அங்கே உச்சம் பெறும்போது இந்த ராசியை பார்ப்பார். அப்போ இவன் தன் கிரகம் தன் வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது தன் வீட்டை பார்க்குற யோகம் பெற்ற ராசியில் இந்த ராசி ஒன்று. நிறைய ராசிக்கு இப்படி கிடைக்கல. அப்போ இந்த ராசியில் சிறப்பம்சமே நாலேஜ். தெரிந்து தெரியாமல் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் உண்டு. அதே நேரத்தில் சரியான புள்ளிவரமாக பேச தன்மையும் உண்டு. ரைட். இந்த கிரகண காலகட்டத்தை பார்ப்போம். கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் 7 இரவு 9:56 பக்கம் இருந்து அப்புறம் 8ஆம் தேதி அதிகாலை 1:26 வரைக்கும் அதுக்குள்ளே நடக்குதுங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் லைட்டாக வேரியேஷன் இருக்கும். ஆனால் இந்த கிரகண காலகட்டத்தில் சூரியனோட நிறமோ சூரியனோட இது என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேர் தான் பௌர்ணமி. ஆனால் அங்கே பார்த்தா தான் தெரியும். ஏன்னா சூரியன் அக்னி பிழம்பாக இருக்கிற தன் கதிரையை வாங்கிட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுற யோகம் இந்த காலகட்டத்தில் எல்லாம் பூமியை மறைச்சிருச்சு. பூமியில் 2 கிரகத்துக்கு நடுவில் இருக்கிற பூமியில் பல மாறுதல் நடக்க போகுது. கடல் சார்ந்து, மனநிலைமை சார்ந்து, உலக அரசியல் சார்ந்து இந்த கிட்டத்தட்ட முன்ன பின்ன 4 நாளில் இந்த அமாவாசை பௌர்ணமி வருது. அதுலேயும் அமாவாசையும் இருக்குது. பௌர்ணமியை பற்றி பேசுவோம். பௌர்ணமிக்கு முன்ன பின்ன இருக்கிற ஒரு 4 நாள், அப்போ மொத்தம் 5 நாளில் பல மாறுதல்கள் நடக்க சாத்தியக்கூறுதல் உண்டு. ரைட். அது இந்த மீனராசிக்கு எப்படி யோகமாக மாற்றணும், அது ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி வழிபாட்டு முறையை சொல்லிவிட்டு நான் ப்ளஸ்ஸை சொல்கிறேன். முதல்ல இந்த காலகட்டத்தில் ஹெவியான ஃபுட்டு சாப்பிட வேண்டாம். இந்த உணவுப் பொருட்கள் மேலே நைட்டு வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணுற மாதிரி தர்பை புல்லை போட்டு வைப்பது, தண்ணி இதெல்லாம் போட்டு வைக்கிறது ரொம்ப சிறந்தது. ரைட். உடல்நிலை இந்த நேரத்தில் வயதானவங்க வீட்டில் இருக்காங்க, கொஞ்சம் உடம்புல டக்குன்னு கவனிக்கணுங்க. ஏன்னா இன்டென்சிட்டி இருக்கும். இதில் மனசு சம்மந்தப்பட்டது இருக்கான்னு பார்க்கணும். சரி, ப்ளஸ்ஸாக மாற்ற யாருக்காவது ஸ்கின் டிசீஸ் இருக்கா, இந்த காலகட்டத்தில் இந்த முன்ன பின்ன ஒரு 2-3 நாளில் போய் டாக்டரை பார்த்தா கரெக்டாக ஒரு வைத்தியம் கிடைக்கும். கோயில் வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்டது. ஏன்னா சர்ப்பம் தான் தோலை உரித்து அடுத்த புதுசு உருவாக்க வாய்ப்புண்டு. இப்போ கிரகண காலகட்டத்தின் வழிபாட்டில் கிரகண காலகட்டத்தில் மருத்துவம் பார்க்கும் காலகட்டம். என்ன மருத்துவம் மெடிசன் சாப்பிட வேண்டாம், பட் மருத்துவரை பார்க்குற காலகட்டத்தில் சரியான வைத்தியம் கிடைக்க வாய்ப்புண்டு. சர்ப்பம் நிறைய பேத்துக்கு க்யூர் பண்ணியிருக்கேன். அது ஸ்கின் சம்மந்தப்பட்டது பார்த்துருக்கோம். கேன்சர் சம்மந்தப்பட்டது, புற்று இருக்கும் இடம், அது புற்றுநோயின்னு சொல்லுவாங்க. கேன்சர்னால் தமிழில் புற்று இருக்கும் சர்ப்பம் இருக்குங்க. சர்ப்பத்தின் மூலம் அந்த புற்றுக்கு இதுக்கு சர்ப்பம் தேவை.
அப்போ புற்றுக்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல போய் வேண்டுதலும் பண்ணுவோம். அப்போ சர்ப்பம் சம்மந்தப்பட்ட வழிபாடோ கேன்சர் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்குற டாக்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏன்னா மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் ராகு கேது தாங்க கிங்கு. அதாவது இவங்க தான் நல்லவங்க. நார்மல் லைஃப் போடுவாங்க. மெடிக்கலில் பார்த்திங்கன்னா 2 பாம்பு சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதான் நவகிரகத்தில் பார்க்குறோம். ராகு கேது இருக்கிறதானே. அப்போ மெடிக்கலில் அதை தான் சொல்கிறோம். ராகு கேது தான் மெடிசனுக்கு பெஸ்ட். நிறைய பேர் சர்ஜரி பண்ணாமல் எண்டோஸ்கோப்பியில் பண்ணோம், சின்ன ஹோல்ஸ் போட்டு செக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே ராகு கேதுவோட அனுகிரகம் இருந்தால்தான். அப்போ சர்ப்பம் சம்மந்தப்பட்ட கோயில் வழிபாடு நிச்சயமாக மீட்டு கொடுக்கும். இது ரைட். இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சூட்சமாக சொல்லி தரேன் பாருங்கள். இந்த மீன ராசிக்காரங்க பொதுவாக 2-3 நாளுக்கு முன்னாடி இந்த இறைவன் சிவன் சம்மந்தப்பட்ட கோயிலோ லலிதா சரசநாமங்கள் தியானங்கள் பண்ணுறது, முக்கியமான டாக்குமெண்ட் எதுவும் சைன் பண்ணாமல் பாருங்க, இருக்கிறது மட்டும் அப்படி முக்கியமான டாக்குமெண்ட் எதுவும் சைன் பண்ணாமல் புது முடிவுகள் ஒப்புதல் கொடுக்காம, குறிப்பாக அந்த திருமணத்துக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் 7ஆம் பௌர்ணமி அன்னைக்கு திருமணம் வேண்டான்னு இருக்கேன். புதுமனை புகுவிழா ஒருத்தர் ஆரம்பித்தே ஆகுனார். நான் சொன்னேன் வேற ஒரு டேட்டில் போட்டு அவங்க ஃபேமிலியாக அவரை கும்பிட வச்சு, அப்போ ஊருக்காக, ஏன்னா ஊருக்கு அந்த டேட்டில் அப்போ தான் யாரோ ஒரு தலைவரோட பிறந்தநாள், அவர் பொலிட்டிக்கல் தலைவரோட பிறந்தநாள், அப்போ அன்னைக்கு பண்ணணுங்கிறார். சார் கிரகணங்க அப்படின்னாலும் இல்லைங்க வேறு வழி இல்லைங்கன்னார். சரி தான் வேறு ஒரு நாள் போட்டு ஃபேமிலி ரீதியாக பண்ண வச்சுட்டு ஊருக்கு கண் துடைப்பாக ஒன்று பண்ணுறோம். அப்படி தான் பண்ணணும். அப்போ திருமணம் நிகழ்வு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக. இப்போ சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிரக சாந்தி மந்திரங்கள் இருக்குங்க. இதை பண்ணும்பொழுது நிச்சயமாக வெளிச்சம் வரும். இப்போ யாருக்காவது வருமானம் குறைவாக இருக்கா, இந்த கிரகண கால வழிபாடு சிறந்தது. வீடு இடம் சொத்து அமையலையா, ஏன்னா கடன் தொந்தரவுக்கு ராகு கேதுக்காரன். கடன் தொந்தரவு மீண்டு வர இந்த சர்பகால அந்த கிரகணங்கள காலகட்டத்தில் வழிபாடு பிரார்த்தனை செய்யுங்கள், நிச்சயமாக மீண்டு வரும். திருமணத்தில் ராகு கேது தடையாக இருக்கிறது. குழந்தைக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டி பேபிக்கில் ராகு கேது தான். ராகு கேது சம்மந்தப்பட்டது. அப்போ வழிபாடு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. ரைட். அதுக்கப்புறம் பிரிவினைக்கு ராகு கேது காரணம். ராகு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். கேதுனா இருக்கிறது பிரிச்சிடும். இப்போ இருக்கிறதுல ப்ராப்ளம், ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளமா, அப்போ இந்த கிரகண காலகட்டத்தில் சர்ப்ப கோயில்கள் வழிபாடு நிச்சயமாக மீட்டுப்படும். வெளிநாடு சம்மந்தப்பட்டது ராகு கேது தான். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் இதுக்கு இதாக இருக்கும். இதை பண்ணி சாந்தி படுத்திட்டு அடுத்தது நேரம் நம்ம திதி இதை முடித்தவொடனே 14 நாள் பார்த்திங்கன்னா மாகாள அமாவாசை அந்த நாளாக கணிச்சிடும். மாகாள அமாவாசை இந்த 14 நாள் எப்போ வேணால் திதி கொடுக்கலாம். முன்னோர்களை மனதார வேண்டி திதி கொடுக்க உங்கள் வாழ்வியலில் தெரிஞ்சு தெரியாமல் பண்ண பொதுவாகவே தந்தை வழி கர்மா, தாய் வழி கர்மா, சுய கர்மான்னு இருக்கும். அதை பார்க்கலாம். ரைட். இப்போ அதை எப்படி பார்க்கலாம்னா பிரசனத்தின் மூலம், ஜாதகத்தின் மூலம், பிரசனத்தின் மூலம் பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் என்ன குறைபாடு, யார் வழி கர்மா, தந்தை வழியா தாய் வழியா, அது எப்படி போக்குவது, பிரம்மகத்தி தோஷம் இருக்கா, காசி ஜாதகம்னு சொல்லுவாங்க, அதை போக்கும் வழிமுறைகள் என்ன, காசிக்கு போக முடியும் அவ்வளோ பொருளாதார இதில் அடுத்த வழிவகைகள் என்ன, இப்போ போயிட்டு வர்றதுக்கு முதல்ல இப்போ என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணுறது. இப்போ ஜாதகத்துக்கு உண்டான இறைவன் சம்மந்தமாக கரெக்டான கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிறைய முன்னேற்றம் ஏற்படும். அப்போ ஒருத்தர் குறிப்பிட்ட ஆட்கள் பார்த்திங்கன்னா சூட்சமங்கள் தெரிஞ்சு அவங்க முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க. தெரியாதவங்க தான் அதே மாதிரி போராடி அதே இடத்துல உழைக்கிற 16 மணி நேரம் 17 மணி நேரம் உழைப்பாங்க. கையில் பாக்கெட்டில் 10 பைசா நிற்காது. சம்பாரித்து கடன் அடைக்கிறது, சம்பாரித்து மருத்துவ செலவு பண்ணுறது, இது மாறணும். இது மாறணும் ஜெயிப்பாங்க. சரி, திதி கொடுத்தல், அவங்களுக்கு முன்னோர்கள் திதி கொடுத்து திலக் ஹோமம் மாதிரி பண்ணி திதி கொடுத்தல். இப்போ நம்ம ஆடி அமாவாசை கொடுத்தாலும் தப்பு இல்லை, இன்னொரு முறை திதி கொடுத்து தவறு இல்லை, கொடுத்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற்றிருக்காங்க. குலதெய்வம் தெரியலையா, முன்னோரை நினச்சி வேண்டி வழிபாடு பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கிடைக்கும். குலதெய்வ தோஷங்கள், குலதெய்வ குற்றங்களை நீக்க அதை போக்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கையில் பிடிக்க போகிறது முன்னோர்கள் வழிபாடு தான். ஏன்னா ஒரு சில குலதெய்வம் பார்த்திங்கன்னா அவங்க முன்னோர்களே குலதெய்வமாக கும்பிடுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம். அந்த வகையில் முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட வழிபாட்டு முறை அந்த காலத்தில் முன்னோர்களும் கும்பிட்ட அந்த வகையில் அவங்கள கும்பிடும்போது இது கிடைக்கும். நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் தான் ஆசீர்வாதம் பெற சொல்லுவோம். ரைட். இதில் ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் மாகாள அமாவாசை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலங்க, 7ஆம் இடத்தில் சூரியன் பயணிக்கும் காலகட்டத்தில் அங்கேருந்து திதி கொடுக்குறது உங்களுக்கு நிவர்த்தி ஸ்தானம். ஒரு ராசிக்கு நிவர்த்தி ஸ்தானமே 7ஆம் இடம். நிவர்த்தி அடையும். அது சூட்சம். அது மட்டும் இல்லை, இது என்னென்னா இந்த மிகப்பெரிய கர்ண மகாராஜா அவருக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கின அமாவாசை இந்த மாகாள அமாவாசை. அவர் இறந்த பின் மேல்லோகத்துக்கு செல்லும் பொழுது அவருக்கு உணவுக்கு பதிலாக நகைகள், தங்க நகைகள், வைடூரியங்கள் இதெல்லாம் பறைக்கப்பட்டது. யமனிடம் கேட்டாங்க, எனக்கு உணவு கொடுங்க, ஏன் இது கொடுக்குறீன்னு கேட்கும்போது, நீ அள்ளி அள்ளி கொடுத்தாய், கேட்டவங்களுக்கும் கேட்காதவங்களும் கொடுத்தார். நீ ஆனால் ஒன்றே ஒன்று நீ கொடுக்க தவறிட்ட, அது திதி. ஆனால் முன்னோரே தெரியலையே. அப்போ பூலோகத்துக்கு வந்து அந்த திதி கொடுத்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணது. இப்போ தெரிஞ்சு தெரியாமல் செய்த அனைத்துக்கும் நிவர்த்தி ஏற்படும் மாகாள அமாவாசையாக இருக்குது.
அப்போ இந்த கிரகண தோஷத்துக்குண்டான சாந்தி பரிகாரம் பண்ணிவிட்டு இதுவும் பண்ணும்போது நிச்சயமாக மீனராசி இந்த 7.5 சனி எதாக இருந்தாலும் மீண்டு வர ஒரு வாய்ப்பு பிறக்கும் என்பது மாற்றுக்கருத்தில். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.